லவ்வ சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்த சோழன, நிலா விடாப்பிடியா இழுத்துக்கிட்டு காயத்ரி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க பாருங்க சோழன், இவ்வளவு தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. ஒழுங்கா காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நிலா கோவமா சொல்றாங்க. ஆனா சோழனுக்கு தான் அவன் செஞ்ச வேலைக்கு உள்ளுக்குள்ள உறுத்துது. நிலா ப்ளீஸ், காயத்ரி முகத்துல முழிக்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வரலன்னு நழுவ பாக்குறாரு. ஆனா நிலா விடாம வலுக்கட்டாயமா அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. காயத்ரியை பார்த்த உடனே சோழன் அப்படியே பம்மி போய் என்ன மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். நிலாவை சும்மா கடுப்பேத்தணும், அவங்கள பொறாம வர வைக்கணும்னு தான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா விஷயம் இந்த அளவுக்கு விபரீதமாகும்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லி டக்குன்னு காயத்ரி கால்ல விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடறாரு. இத பார்த்த நிலாவும் காயத்ரியும் இவர் என்ன இப்படி பண்றாருன்னு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த சோழன் பழையபடி பந்தாவா சீன் போடுறாரு. இனிமே நான் திருந்திட்டேன், எந்த பொண்ணுங்க சவகாசமும் எனக்கு வேணாம், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு மத்தவங்க கிட்ட ரீல் விட்டுட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து சோழனோட ஓனர் கால் பண்றாரு. போனை ஸ்பீக்கர்ல போட ஓனர் கத்த ஆரம்பிக்கிறாரு. டேய் சோழா, கார்ல வந்த கஸ்டமர் பொண்ணுகிட்ட என்னடா பேச்சு பேசுன? அவங்க போன் பண்ணி உன்னை அவ்வளவு கழுவி ஊத்துறாங்க, ஏண்டா இன்னும் நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு பொழந்து கட்டுறாரு. இதையெல்லாம் குடும்பமே கேட்டுக்கிட்டு அதிர்ச்சி ஆகி சோழனை பாக்குறாங்க. நிலா செம்ம கடுப்பாகி நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டேன்னு கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. சோழன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாரு. அடுத்தடுத்து ஐயனார் துணை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.